ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணும்? வோல்டேஜை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ப்ரைமரி வைண்டிங்கிலேருந்து செகண்டரி வைண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதனுடைய வேலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஒர்க்கிங் பிரின்சிபல், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர், லாஸஸ் இன் எ ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுக்கப்புறம் ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வர்சஸ் ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஒரு கம்பேரிசன், அண்ட் தென் கடைசி என்ன பார்க்க போகிறோம், யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுதான் நம்ம பார்க்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினிஷன். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிவைஸ். அது என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் பவரை ஒரு வோல்டேஜ் லெவல்லேருந்து இன்னொரு வோல்டேஜ் லெவலுக்கு வித் ஆக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். எதை? வோல்டேஜை. ஒரு எலக்ட்ரிக்கல் அல்லது 2 or more எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு வோல்டேஜை மாற்றி கொடுக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்டெப் அப்பாகவும் இருக்கும், ஸ்டெப் டவுனாகவும் இருக்கும். ஸ்டெப் அப்னா கொடுக்குற வோல்டேஜை விட அதிகமாக கிடைக்கும். ஸ்டெப் டவுன்னா கொடுக்குற வோல்டேஜை விட கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி கிடைக்கிறதா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். Transformer is a static piece of apparatus by means of which an electrical power is transferred from one alternating current circuit to another electrical circuit. இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ராப்பர் டெஃபினேஷன். 2 வைண்டிங் இருக்கும், பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங். ரெண்டுத்துக்கும் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் கான்டாக்டும் இருக்காது. அதுக்கப்புறம் வோல்டேஜையும் கரண்ட்டையும் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி மாற்றி கொடுக்கறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைய மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது? பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். அதுதான் பேசிக் பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை வச்சு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் முதல்ல கண்டுபிடிச்ச ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்ட்ரக்சர். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாத்தி, மெல்ஸ்கா டேரி, காட்சி, ஜிப்பர்மேன். எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் புடாபெஸ்ட் இந்த இயர் 1885 முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த டயக்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர். ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? 2 இண்டக்டிவ் காயில் இருக்கும், தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, எந்த விதமான லிங்க்கும் இருக்காது. எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பை த ப்ராசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் கரண்ட் தட் இஸ் இன்டியூஸ்டு இன் தி சர்க்கியூட். அதுக்கப்புறம் 2 காயிலும் எப்படி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அதிகமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி 2 வைண்டிங் இருக்கும். ஒரு வைண்டிங் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொரு வைண்டிங், அதாவது செகண்டரி வைண்டிங் பார்த்திங்கன்னா லோட் கூட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனோட டயக்ராம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரைமரி வைண்டிங் பார்த்திங்கன்னா அதனோட டர்ன்ஸும் செகண்டரி வைண்டிங்கோட டர்ன்ஸ், அதாவது வைண்டிங் பண்ணுறதுக்கு அந்த டர்ன்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதுக்காகனா லோடை பொறுத்து அது வேரி ஆகும். அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பிரைமரி வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டல் கோர் மூலயமா வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃப்ளக்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும்? லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், மெயின் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் பேஸ்ட் ஆன பிரின்சிபல் வச்சு வோல்டேஜ் கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் செகண்டரி வைண்டிங்க்கு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். பேசிக் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். அந்த மியூச்சுவல் இண்டக்ஷன் 2 வைண்டிங்க்கும் நடுவில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகும்போது யூனிஃபார்மாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த இஎம்எஃப் என்ன பண்ணும்? அந்த கரண்ட்டை ட்ரைவ் பண்ணும். எங்கே ட்ரைவ் பண்ணும்? க்ளோஸ்டு பாத் மூலயமா ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஏசி கரண்ட் ஒரு பிரைமரி காயிலில் ஃப்ளோ ஆகும்போது அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? ஜென்ரேட் ஆகும். பிரைமரி காயில் கூட ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? செகண்டரி காயிலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? த்ரூ தி ஒரு அயன் கோர் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலில் கட் ஆகுது. அதனால் நமக்கு ஒரு இஎம்எஃப்பும் ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். எங்கள் செகண்டரி காயிலில் இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். இதுதான் பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம அந்த மேக்னெட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ் எதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறோம். இப்போ பிரைமரி வைண்டிங் இருக்குது, செகண்டரி வைண்டிங் இருக்குது. உங்களுக்கு அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிரைமரி வைண்டிங்கில் கேப் அதிகமாக இருக்குது, அதாவது கம்மியான டர்ன்ஸ் இருக்கும். ஆனால் செகண்டரி வைண்டிங்கில் அதிகமான டர்ன்ஸ் இருக்கும். அந்த கேப்பே உங்களுக்கு ரொம்ப ரெடியூஸ் பண்ணி சின்னதாக இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா, செகண்டரி வைண்டிங் லோடை பொறுத்து கண்ட்ரோல் ஆகணும். அதுக்காக தான் இந்த செகண்டரி வைண்டிங்கில் டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. இதை பொறுத்து தான் அந்த மியூச்சுவல் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இருக்கும். இந்த டயக்ராமில் நாம் என்ன பார்க்குறோம்? ஃப்ரீக்வன்சி எந்த விதமான சேஞ்சும் ஆகாது. எங்கள் பிரைமரி வைண்டிங்கில் கொடுக்குற அதே ஃப்ரீக்வன்சி தான் செகண்டரி வைண்டிங்லேயும் இருக்கும். ஸோ அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் ஆகும்? இந்த பிரைமரி வைண்டிங்கில் ஃப்ளோ வர வோல்டேஜ் இ சஃபிக்ஸ் பின்னு சொல்கிறோம். செகண்டரி வைண்டிங்கில் வர வோல்டேஜை இ சஃபிக்ஸ் எஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா செகண்டரி வைண்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ்
எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது பிரைமரி வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் விட அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த அது இட் இண்டிகேட்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்றது. ஸோ இது வந்து அந்த பிரைமரி வைண்டிங்க்கும் செகண்டரி வைண்டிங்க்கும் உண்டான வோல்டேஜ் டிஃபரன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டயக்ராம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்குறோம். அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது 2 விதமாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்று மேக்னெட்டிக் கோர் வச்சு பண்ணலாம், இன்னொன்று வைண்டிங்ஸ் ஆர் காயில்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ அந்த மேக்னெட்டிக் கோர் வச்சு எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயராகவும் இருக்கலாம், இல்லை ரெக்டாங்கிள் டைப் இன் சைஸாகவும் இருக்கலாம். இதை மறுபடியும் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஒன்று வெர்டிக்கலாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க, இன்னொன்று ஹரிசாண்டலாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. வெர்டிக்கல் என்ன பண்ணும், அந்த லிம்புன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஹரிசாண்டல் போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோக்னு சொல்லுவாங்க. இந்த கோரில் தான் நமக்கு எட்டி கரண்ட் லாஸஸ் மினிமைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இதை எதை வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க, சிலிக்கன் ஸ்டீல் லேமினேஷன் வச்சு மேட் பண்ணியிருப்பாங்க. அதனோட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3 to 0.5 மில்லிமீட்டரில் இருக்கும். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை எப்படி வைண்ட் பண்ணுறாங்கிறத ஒரு சின்ன டயக்ராம் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் மூலயமா தான் அதை வைண்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காயிலை வைண்ட் பண்ணும்போது அந்த லிம்ப்ஸில் இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. 2 டிஃப்ரெண்ட் வைண்டிங்ஸ் இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் லிம்பில் வைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் அதிகமானால் ட்ரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை அதிகமாக குறைச்சிடும். ஸோ அப்போ லீக்கேஜ் ஃப்ளக்ஸை குறைக்கணும். அப்போ குறைக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த வைண்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும், வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். எதுக்காக க்ளோஸாக இருக்கணும், ஹை மியூச்சுவல் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகணும். அதனால தான் இந்த வைண்டிங் வந்து க்ளோஸ் டு ஈச் அதரில் இருக்கணும்னு சொல்கிறோம். அடுத்ததாக நாம் கோர் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்ப்போம். இது எப்படி இருக்கும், இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் சிலிண்ட்ரிக்கல் காயிலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேமினேஷன் எந்த ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LNT ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைமரி வைண்டிங்கில் இருக்க ஒரு வைண்டிங்கும் செகண்டரி வைண்டிங்கில் இருக்க இன்னொரு வைண்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸை. ஸோ அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அந்த செகண்டரி வைண்டிங்கை வந்து க்ளோஸ் டு ஈச் அதராக வைண்ட் பண்ணணும். இந்த கோரை நம்ம என்னென்னு சொல்கிறோம், லேமினேட்டட் கோர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த லேமினேஷனோட ஸ்ட்ரக்சர். ஒன்று ஷெல் டைப், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஷெல் டைப், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது கோர் டைப் லேமினேஷன். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் லோட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் வைண்டிங்கை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஷெல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஷெல் டைப்பில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லிம்பில் மட்டும்தான் காயில் ஊன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இதை வைண்ட் பண்ணுறாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த லீக்கேஜ் ஃப்ளக்ஸை குறைக்கிறதுக்காகவும் இந்த விதமான ஷெல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் அதிகமாக இருக்க என்ன ஆகும்னா ரியாக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹை வோல்டேஜ் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஷெல் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயக்ராம் என்ன சொல்லுது, ஷெல் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, கோர் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்றத ஒரு சின்ன டயக்ராம் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸஸ் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது காப்பர் லாஸஸ். இந்த விதமான லாஸஸ் எப்படி இருக்கும், I²R மூலயமா தான் இருக்கும். எதுக்காக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காயில் ஊன் பண்ணுறோம், அந்த காயில் என்ன மெட்டீரியல் மேட் பண்ணியிருப்பாங்க, காப்பரில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு காப்பர் லாஸஸ் அதிகமாக. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் முக்கியமான ஒரு லாஸ், அதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எதன் மூலயமா இருக்கும், மேக்னட்டைசேஷன் அண்ட் டிமேக்னட்டைசேஷன் ஆஃப் தி எனர்ஜி லாஸஸ் இன் தி கோர். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததாக 3வது லாஸ், அதுதான் எட்டி கரண்ட் லாஸ். இந்த எட்டி கரண்ட் லாஸ்ன்றது லீக்கேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், அது EMF ஒரு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எட்டி கரண்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம். சாதாரண ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்ல முடியும். எப்போ சொல்லலாம், அந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோம், அந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸை எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், அப்போது ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். அப்போ அந்த ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், லாஸே இருக்காது, வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் 0, லீக்கேஜ் ஃப்ளக்ஸும் இருக்காது, அதுக்கப்புறம் ஸ்மால் கரண்ட் தான் தேவைப்படும். எதுக்காக, மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இப்படியெல்லாம் இருந்தால் நம்ம ஆர்டினரி ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். பட் ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா அதில் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி லாஸஸும் அதிகமாக இருக்கும். அப்படி லாஸஸ்லாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்ல முடியாது.
இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட அப்ளிகேஷன்ஸ் அதுக்கப்புறம் யூசஸ் பற்றி பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, டெலிவிஷனில் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின் அதாவது ஃபோட்டோ காப்பிங் மிஷின்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்டர்னேட்டிங் பவரை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணவும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் முன்னாடி யூஸ் பண்ண அந்த கேமராவில் ஒரு ஃப்ளைபேக் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக? ஃப்ளாஷிங் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணுறது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். அதுக்கப்புறம் ஆடியோ ட்ரான்ஸ்ஃபார்மராகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக? ஆம்பிளிஃபையர் கூட கப்பல் பண்ணுறதுக்காக. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எந்த விதமான ஒரு எலக்ட்ரிக்கல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எடுத்து பாருங்கள், அதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் எந்த விதமான டிவைஸுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஆர் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.